Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வகுப்பு முதல் பாடம் நிலைமின்னியல்ல வரக்கூடிய ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இது வந்து காஸ் விதியினுடைய 4வது பயன்பாடு. மொத்தம் 3 பயன்பாடு ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா? இனி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 4வது பயன்பாடு. சோ என்னன்னு பார்ப்போம். சி மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாகும் மின்புலம். உள்ளீடற்ற கோளம் அப்படின்னா என்ன? ஒரு கோளம் இந்த மாதிரி எடுத்துப்போமே, ஒரு கோளம் இல்லையா, கோள வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கடத்தி. பட் இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வெற்றிடமா இருக்கும். அதான் உள்ளீடற்ற, உள்ள எதுவும் இல்லாத. சரியா? இதுக்கு மேலதான் நம்ம மின்னூட்டங்களை வந்து நான் இந்த மாதிரி சீரா வைக்கிறேன். சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு உள்ளீடற்ற கோளத்தை எடுத்துக்கோங்க. சரியா? சரி. சோ இதுக்குன்னு மின்னூட்டங்களுக்கு இடையே வந்து அடர்த்தி இருக்கும், நெருக்கம் இல்லையா? அந்த அடர்த்தி என்ன சொல்லிருப்பேன், இங்க வந்து சிக்மா பிளஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் நிறைய சொல்லிருப்பேன். மின்னூட்ட அடர்த்தியானது 0 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி. ஏன்னா இது நேர் மின்னூட்டம் இல்லையா? ஓகேவா? நேர் மின்னூட்டம் ஃபார்ம் என்ன கொடுத்துப்போம், மின்னூட்ட அடர்த்தி 3வது அப்ளிகேஷன் பயன்பாடுல சொல்லியிருப்பேன். அடர்த்தியானது மின்னூட்டத்தினுடைய மதிப்பு கூட கூட அடர்த்தி கூடும். அதனால ரெண்டுமே ஈக்குவல். இது 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஆனா இதனுடைய பரப்பளவு கூடும் போது இல்லையா, பெரிய பரப்பளவு கூடும். இதே அளவு மின்னூட்டம் அப்படின்னா இடையில இடைவெளி அதிகரிக்கும். அப்போ வந்து அடர்த்தி குறையும். அப்ப பரப்பளவு கூடும் போது அடர்த்தி குறையும். இதுதான் ஃபார்முலா. இப்ப இந்த மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 விட அதிகமா இருக்கும், பிளஸ்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி. சோ இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? எஸ், மின்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும்? வெளிநோக்கி. சரி, இதே இது வந்து எதிர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா இப்ப டிவைட் பண்ணா ஆன்சர் மைனஸ்ல எல்லாம் வரும். மைனஸ்ங்கிறது 0 விட கம்மி. அப்ப சிக்மானுடைய மதிப்பு 0 விட கம்மியா இருந்துச்சுன்னா E வந்து உள்நோக்கி மின்புலத்தினுடைய திசை, இங்க வந்து மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி. இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இது நேர் மின்னோட்டம்ங்கிறதுனால மின்புலமானது வெளிநோக்கி செயல்படும். இதே இடத்துல எதிர் மின்னோட்டம் மைனஸ் போட்டிருந்தேன்னா உள்நோக்கி செயல்படும். சரியா? ஓகே. சோ ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு கோள வடிவ கடத்தி எடுத்துக்கிறேன். சோ இந்த மைய புள்ளியை O எடுத்துக்கிறேன். சோ O இருந்து R தொலைவு தான் அந்த பரப்பு. சரியா? ஓகே. சோ நேர் மின்னோட்டம் எடுத்துருக்கவங்க புக்ல வந்து நேர் மின்னோட்டம் மென்ஷன் பண்ணல, எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. சோ அதனால வந்து நான் இப்போதைக்கு அந்த புக்ல இருக்கிற மெத்தடை நான் ஃபாலோ பண்றேன். சரி, அப்ப நேர் மின்னோட்டமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி, எதிர் மின்னோட்டமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை உள்நோக்கி. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல மின்னூட்டம் இருக்கு. ஓகே, குட். மின்னூட்டம் Q ன்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ற, இது நேர் மின்னோட்டமா இருந்துச்சு அப்படின்னா மின்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்ப வெளிநோக்கி வெளிநோக்கி இல்லையா? அப்ப இந்த கோள பரப்புல இருந்து சம தொலைவுல ஒரு கற்பனைய ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன். இந்த பரப்பு, இந்த கற்பனை பரப்புக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பரப்பு படிச்சிருக்கீங்க? காசியன் பரப்பு. காசியன் பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். கற்பனை பரப்பு, கோள வடிவ பரப்பு. இந்த காசியன் பரப்பு இருக்கக்கூடிய தொலைவு வந்து R ன்னு எடுத்துப்போம். சரியா? இப்ப நம்ம இது வந்து ஆக்சுவலா 4வது பயன்பாடு. காஸ் விதியை பயன்படுத்தி கோள வடிவ கூட்டுக்கு, அதாவது மின்னூட்டம் பெற்ற கோள வடிவ கூட்டுக்கு வெளியே ஒரு புள்ளி, கோள வடிவ கூட்டின் மீது ஒரு புள்ளி, அதே மாதிரி அதுக்கு உள்ளே ஒரு புள்ளி. இப்படி 3 இடங்கள்ல நம்ம வந்து மின்புலம் கண்டுபிடிக்க போறோம். இது கூட்டுக்கு வெளியே இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல வந்து நான் புள்ளி P என்கிற புள்ளியை சூஸ் பண்றேன். அப்ப இந்த புள்ளியில மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த புள்ளியில எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாலும் மின்புலத்தினுடைய மதிப்பு சமமா இருக்கும். ஏன்னா எல்லாமே சம தொலைவுல இருக்கு இல்லையா? அப்ப முதல் E மின்புலமானது எங்க? கோளத்தின் வெளியே கண்டுபிடிக்க போறோம் மின்புலம். எதை பயன்படுத்தி? காஸ் விதியினுடைய பயன்பாடு இல்லையா? இது காஸ் விதி ஃபார்முலா என்ன? மின்புல பாயமானது 1/ε0 மடங்கிற்கு சமம். எதுக்கு? மின்னூட்டத்தின் 1/ε0 மடங்கிற்கு சமம்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஃபார்முலா கரெக்டா எழுதுவோம். Q/ε0. மின்புல பாயத்துக்கு என்ன வாய்ப்பாடு படிச்சிருக்கீங்க? Φe மூடிய பரப்பு இல்லையா? மூடிய பரப்பு. இது என்னது? இன்டகரல் இல்லையா? மூடிய பரப்பு. இது என்ன பரப்பு? காசியன் பரப்பு. So here formula என்ன? E vector dot dA vector படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப கோளத்தின் வெளியே ஒரு புள்ளியில் மின்புலம்
அப்ப காஸ் விதியின் படி எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? 5 ஈக்குவலா closed integral E vector dot dA vector equal to Q by epsilon naught. இன்டகரல் தொகையீட்டுகள் அப்படின்னா என்ன? இந்த காசியன் பரப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியிலையும் வந்து என்ன பண்ணிக்கணும்? நம்ம மின்புல பாயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும். சோ அதனாலதான் இங்க என்ன போடணும்? இது என்ன பரப்பு? மூடிய பரப்புங்கிறது காசியன் பரப்பு. காசியன் பரப்பு. சரி, இப்ப இதுல எழுதிப்போம். E ங்கிறது மின்புலம். நான் என்ன சொன்னேன்? இங்க இருந்து P ங்கிற புள்ளி, இந்த புள்ளி, இந்த P ங்கிற புள்ளி இங்க சூஸ் பண்ணலாம். எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த பரப்புல வந்து மின்புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, நான் ஒரு சிறிய ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன். அது வந்து என்ன சொல்லலாம்? dA வெக்டார். இதனுடைய திசையும் மின்புலத்தினுடைய திசையும் இல்லையா? மின்புலத்தினுடைய திசையும் ஒரே திசையில இருக்கு. எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க ஒரு பகுதி எடுத்துக்கிட்டா அதனுடைய பரப்பு dA, மொத்த பரப்பு A, சிறிய ஒரு பரப்பு dA. அப்ப இங்க மின்புலத்தினுடைய திசை இந்த மாதிரி போகும் இல்லையா? இங்க மின்னோட்டம் இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து செயல்படும், இங்க இருந்து வராது, இங்க இருந்து. ஓகேவா? அப்ப dA என்கிறதுடைய திசை இது, மின்புலத்தினுடைய திசையும் அதே திசை தான். அப்போ ஒரே மாதிரி இருக்கனால E க்கும் dA க்கு இடைப்பட்ட கோணம் 0 டிகிரி. அப்ப இது எப்படி எழுதலாம்? மூடிய பரப்பு E வெக்டார் டாட் dA வெக்டார EA cos theta EDA cos theta அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? A வெக்டார் டாட் B வெக்டார் ஃபார்முலா என்ன? AB cos theta. அதே மாதிரி EDA cos theta. theta உடைய மதிப்பு 0 equal to Q by epsilon naught. theta உடைய மதிப்பு 0ங்கறதால cos 0 மதிப்பு 1. திருப்பி E ங்கிறது மின்புலம். நான் என்ன சொன்னேன்? இந்த கோள வடிவ மின்னூட்டம் பெற்ற கோள வடிவ கடத்திக்கு வெளியே காசியன் பரப்பு சம தொலைவில் இருக்கிறதுனால எல்லா புள்ளிகள்லயும் மின்புலத்தினுடைய மதிப்பு சீராவும் இருக்கும் இல்லையா? அதாவது கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாம இருக்கும் இல்லையா? அப்ப E ங்கிறது ஒரு மாறிலி. வெளியே எடுத்துட்டேன்னா இன்டகரல் dA cos 0 மதிப்பு 1, உள்ள என்ன இருக்கும்? dA equal to Q by epsilon naught. dA ங்கிறது என்னது? பரப்பு, அதாவது இந்த காசியன் பரப்பு இல்லையா? இது என்ன பரப்பு? காசியன் பரப்பு. அதனுடைய வடிவம் என்னது? கோள வடிவம். சோ அப்ப பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4 pi r ஸ்கொயர். அப்ப E into இது எப்படி எழுதலாம்? 4 pi r ங்கிறது வந்து கோள வடிவ பரப்பினுடைய அல்லது கோள வடிவ கூட்டினுடைய அல்லது இந்த காசியன் பரப்பினுடைய ஆரம். காசியன் பரப்பு இங்க இருக்கு. அப்ப மைய புள்ளியிலிருந்து அது இருக்கக்கூடிய தொலைவு என்னது? ஸ்மால் r. So 4 pi r ஸ்கொயர் equal to Q by epsilon naught. From this மின்புலம் E is equal to Q by இது கீழ வந்துரும் 4 pi r ஸ்கொயர் epsilon naught. அல்லது epsilon naught முன்ன பண்ணதீங்கன்னா epsilon naught r ஸ்கொயர். இது மின்னூட்டம் பெற்ற கோள வடிவ கடத்தியின் வெளியே ஒரு புள்ளியில வந்து மின்புலத்திற்கான சமன்பாடு. சரி, இனி இரண்டாவது கோளத்தின் மீது மின்னூட்டம் பெற்ற கோளத்தின் மீது மின்புலம். கோளத்தின் மீது ஒரு புள்ளியில் மின்புலம். மீதுன்னா இந்த பரப்பை நான் இங்க கொண்டு வரேன், இப்ப இந்த இடத்துல கொண்டு வரேன். அப்ப இந்த பரப்பு இங்க வேண்டாம், இதை அழிச்சுக்கலாம் இல்லையா? அப்ப இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அழிச்சுக்கலாம் இல்லையா? எஸ், இது காசியன் பரப்பு. சாரி, இது வந்து என்னது? மின்னூட்டம் பெற்ற அந்த என்னது? மின்னூட்டம் பெற்ற கோள வடிவ கூடு. இப்ப நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னு என்ன சொன்னேன்? மின்புலத்தினுடைய திசை வெளிநோக்கி இருக்கும். நான் நேர் மின்னூட்டமே எடுத்துக்கிறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மின்புலத்தினுடைய திசை. சோ இந்த மாதிரி இருக்கும் இல்ல? எல்லா பக்கம் அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மின்புலம். ஓகே, இப்ப நான் எடுத்துக்கூடிய காசியன் பரப்பு எங்க எடுத்துக்கிறேன்? இதுக்கு மேல எடுத்துக்கிறேன். மின்னூட்டம் பெற்ற கோள வடிவ கூட்டுக்கு மேல எடுத்துக்கிறேன். ஓகே, கற்பனை எடுத்துக்கிறேன். அப்ப அந்த கோள வடிவ காசியன் பரப்புல ஒரு புள்ளியை எடுத்துக்கிறேன், P என்கிற புள்ளி. அந்த புள்ளியில வந்து செயல்படக்கூடிய மின்புலம் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். இந்த புள்ளி இங்க எடுத்துக்கிட்டாலும் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் மின்புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்ப அந்த காசியன் வடிவ கோள வடிவ காசியன் பரப்பிற்கும் மைய புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு இதே r தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலி நம்ம முதல்ல ஸ்மால் r எடுத்திருந்தோம். ஆனா இப்ப அந்த கோள வடிவ கூட்டுக்கு மேல எடுத்ததுனால கோள வடிவ கூட்டினுடைய ஆரமும் ஒண்ணுதான், அந்த காசியன் பரப்புக்கும் இதோடைய மைய புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவும் அதே r தான். ஓகேவா? அப்ப சிம்பிளா ஸ்மால் r க்கு பதிலா என்ன எடுத்தா போதும்? கேபிட்டல் R. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? E equal to Q by இல்ல இங்க எழுதிக்கலாம்
E is equal to Q by 4 pi epsilon naught R square. இப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, சோ இது நேர் மின்னூட்டம் பா. ஒருவேளை எதிர் மின்னூட்டம் எடுத்திருந்தாலும் இதே தான் ஆன்சர். சோ அது வந்து மிஸ் பண்ண கூடாது. சரி, இனி காசியன் பரப்பு எங்க இருந்துச்சுன்னா உள்ள இருந்துச்சுன்னா இந்த பரப்பை நான் அப்படியே உள்ள கொண்டு வரேன் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல கொண்டு வரும்போது தொலைவு நல்லா பாத்துக்கணும். மின்னூட்டம் பெற்ற கோளாடிவ கடத்தியினுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், காசியன் பரப்பினுடைய அந்த தொலைவு வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இது எங்க இருக்கு? உள்ள இருக்கு. மின்னூட்டம் பெற்ற கோளத்திற்கு உள்ளே காசியன் பரப்பு இருக்கு. அப்ப மின்புலம் இங்கதான் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு புள்ளி, இந்த Pங்கிற புள்ளின்னு வச்சுக்கோமா. சரி, அப்ப இங்க எழுதணும். கொஸ்டின் தேர்ட் என்னது? மின்னூட்டம் பெற்ற கோளத்தின் உள்ளே மின்புலம், உள்ளே ஒரு புள்ளியில் மின்புலம். என்ன ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான் இல்லையா? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதே தான். E into integral dA is equal to Q by epsilon naught. அது யூஸ் பண்ணலாம். இல்ல டைரக்டா இது கூட போட்டுக்கலாம். என்னது? E is equal to Q by 4 pi epsilon naught R square. R ங்கிறது வந்து மைய புள்ளியில இருந்து காசியன் பரப்பு இருக்கக்கூடிய அந்த தொலைவு. சரி, இந்த புள்ளியில மின்புலம் என்ன? நல்லா பாத்துக்கணும். இந்த காசியன் பரப்புக்குள்ள எந்த மின்னூட்டமும் கிடையாது. மின்னூட்டம் எங்க இருக்கு? கோள வடிவ அந்த பரப்புக்கு மேலதான் மின்னூட்டம் இருக்கே தவிர காசியன் பரப்புக்குள்ள மின்னூட்டம் இல்ல. அப்ப காசியன் பரப்பின் உள்ளே இல்லையா? காசியன் பரப்பினுள் மின்னூட்டம் Q equal to 0 இல்ல. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? E is equal to 0 by 4 pi epsilon naught R square equal to 0. அப்ப காசியன் பரப்புக்குள்ள வந்து எந்த மின்னூட்டமும் இல்லாததுனால மின்புல மதிப்பு சுழி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பரப்புக்கு மேல இருக்கும்போது மின்னூட்டம் இருக்கு, பரப்புக்கு வெளியே காசியன் பரப்பு இருந்தாலும் காசியன் பரப்புக்குள்ள என்ன இருக்கு? மின்னூட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க காசியன் பரப்பு நம்ம எடுக்கும்போது அதுக்குள்ள மின்னூட்டம் இல்ல, அதனால மின்புல மதிப்பு சுழி. அப்ப காசியன் பரப்புக்குள்ள இல்லையா, கோளத்தின் உட்புறம் கோளத்துக்கு உள்ள காசியன் பரப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காசியன் பரப்புக்குள்ள எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு புள்ளியிலே மின்புலத்தினுடைய மதிப்பு சுழி. ஏன்னா அதுல மின்னூட்டம் கிடையாது. இது ஒரு கிராஃபா போட்டிருப்பாங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த கோளம், மின்னூட்டம் பெற்ற கோளம். அதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர். ஓகே, இது வந்து என்னது? காசியன் பரப்பு. இந்த காசியன் பரப்பு இதா இருக்கு இல்லையா? இந்த கோள வடிவ கூட்டுக்குள்ள என்ன கிடையாது? மின்புலம் இல்ல. ஏன்னா கூட்டுக்குள்ள என்ன கிடையாது? மின்னூட்டமே கிடையாது. அதனால மின்புலம் 0. பாருங்க, அப்ப கோள வடிவ கூட்டினுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர். அப்ப கேபிட்டல் ஆர் வரைக்கும் மின்புலம் பாரு 0ன்னு கொடுத்திருக்கான். கோள வடிவ கூட்டுக்கு தாண்டி வெளியே போக 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 என்ன ஆகுது? மின்புல மதிப்பானது மேக்சிமத்திலிருந்து அதிகத்திலிருந்து குறையும். எப்பவுமே மின்புலம் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா கோள வடிவ கூட்ட ஒட்டி, கோள வடிவ கூட்ட தாண்டி போக 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 மின்புலத்தினுடைய மதிப்பு குறையும். ஏன்னா தொலைவு கூட கூட மின்புலத்தினுடைய மதிப்பு குறையும்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சரியா? சோ இது அதுக்கான ஃபார்முலா. இது அந்த ஃபார்முலா. ER is equal to Rங்கிறது காசியன் பரப்பை நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து அது வரைக்குள்ள தொலைவு தான் ஸ்மால் ஆர் இல்லையா? வெளியே போக போக மின்னூட்ட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் இது. அப்ப கோள வடிவ கூட்டுக்குள்ள மின்புல மதிப்பு 0. கூட்டுக்கு வெளியே போக போகதான் மின்புல மதிப்பு அதிகத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சோ அதுக்கான இந்த டயக்ராம் தான் இந்த டயக்ராம். சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் தான். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.